Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிஎஸோட ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் நமக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஜென்ரல் லா. இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஜென்ரல் லா எப்படி நம்ம படிக்கலாம், என்ன மாதிரி படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட ஃபஸ்ட்டு லெசனில் ஒரு டாபிக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா sources of law. ஓகே, இந்த sources of law முதல் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லா அப்படிங்கிறது வந்து எங்கிருந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் லாவில் சொல்லப்படுற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லானா என்னன்னு முதல் தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து லாவோட டைப்ஸு, லாவோட கிளாசிஃபிகேஷன்ஸு, எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்க முடியும். அந்த லாக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, ஃபஸ்ட்டு இந்த காலத்தில் இவங்க இப்படி சொன்னாங்க, அடுத்த காலத்தில் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறது, ஒவ்வொரு இப்போ ஈஸியாக சொன்னோன்னா நம்ம ஹியூமன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னவாக வந்தோம், மங்கியாக இருந்து, மங்கியிலேருந்து தான் நம்ம டெவலப் ஆகி ஹியூமனாக இருக்கோம். அப்போ நமக்கு ஹியூமனுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதே மாதிரி தான் லாக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ லானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாவோட பேசிக் என்ன, லாவை எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீனிங் ஆஃப் லா, ஆரிஜினேஷன் ஆஃப் லா, சோர்சஸ் ஆஃப் லா அண்ட் டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன்ஸ். இந்த 4 டாபிக் தான் மொத்தமாக இந்த ஃபஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் லாங்கிற லெசன்லேயே பார்க்க போகிறோம். இதில் இந்த வீடியோவில் நான் மீனிங் வரைக்கும் சொல்லிட போகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஆரிஜினேஷன், அதுக்கடுத்த சோர்ஸஸுமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம மீனிங் வரைக்கும் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லானா என்ன? செட் ஆஃப் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஓகே, இது நம்ம இந்த தியரி பாயிண்ட்லேயே பார்க்க வேணாம், ஜென்ரலாக பார்ப்போம். நான் இங்கே டயக்ராமேட்டிக்காக இங்கே ஓரத்தில் வரைகிறேன், ஈஸியாக புரியும். கான்ஸ்டிடியூஷன், இந்த வேர்ட்ஸுக்கெலாம் மீனிங் என்னவாக இருக்கும்னு யோசிச்சுட்டே வாங்க. கோர்ட்டு, பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸ், நிறையா அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் யார், எதுக்காண்டி கான்ஸ்டியூஷன், எதுக்காண்டி கோர்ட்டு, எதுக்காண்டி பிரசிடெண்ட்டு, எதுக்காண்டி பிரைம் மினிஸ்டர்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நாட்டை வழி நடத்துறதுக்குன்னு சொல்லி நம்ம லேமேன் டேர்மில் சொன்னால் அப்படி சொல்லலாம். பட் ஒரு நாட்டில் இருக்கிற மக்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன, அதுதான் லா. அப்படிங்கிறத யார் சொல்லுவா? இந்த கான்ஸ்டியூஷன், கோர்ட்டு, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க. அதனால தான் நான் இந்த 4 பேர் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ லானா என்னென்ன ஆயிடுச்சு, ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணக்கூடியது லா தான், கோர்ட்டு சொல்லக்கூடியது லா தான், பிரசிடென்ட் சொல்லக்கூடியது லா தான், பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடியதும் லா தான். அந்த லா அப்படி இல்லை, அந்த லாங்கிறத ஒன்றில் ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, கைட்லைன்ஸு. ஃபஸ்ட்டு ரூல்ஸ். இந்த இந்தியாவோட சிட்டிசனாக நீ இருக்கணும்னா சில ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணாதான் சிட்டிசனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் லா. அதான் செட் ஆஃப் ரூல்ஸ். நெக்ஸ்ட் என்ன, ரெகுலேஷன்ஸ். ரெகுலேஷன்ஸ்னால் ரூல்ஸோட ஒரு சப்டிவிஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸு, ப்ரொசீஜர், அதுதான் ரெகுலேஷன். நெக்ஸ்ட்டு கைட்லைன்ஸ். சில இதில் நமக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த இதெல்லாம் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லி ஒரு சிட்டிசனுக்கு டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கைட்லைன்ஸ். இது எல்லாமே லாக்குள்ளே அடங்கிடும். லா அப்படிங்கிற ஒரு டேர்ம்குள்ளே ரூல்ஸு, ரெகுலேஷன், கைட்லைன்ஸ் 3மே அடங்கிடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ எனக்கு நான் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்குள்ளே நுழைகிறேன். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குன்னா, யாராச்சும் என்னை என்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நான் அவனை அடித்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இப்போது நான் அப்படி அடித்து கொன்னால் அது லாவில் அக்செப்டபுளாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது நம்ம அக்செப்டபுளாக இல்லையா அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன, லா. லாவில் எதெல்லாம் பெர்மிட்டட்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம். லாவில் எதெல்லாம் பெர்மிட்டட் இல்லை, பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அதை பண்ணக்கூடாது. அதுதான் செட் ஆஃப் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ரூல்ஸ். இதே ரூல்ஸ் தான், எந்த சேஞ்சுமே இல்லை, அதே ரூல்ஸ். என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட். கோர்ட்டால் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடியது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னா நான் அவனை அடிக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது, அது லாவில் ப்ரொஹிபிட்டட். பட் நான் கோர்ட்டுக்கு போகலாம். அதனால தான் அந்த கோர்ட்டு தான் அந்த பர்டிகுலர் லாவை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதனால தான் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட் விச் ரெகுலேட் த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட்டோட கவர்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறது எது, கோர்ட்டு தான்.
and govern the relationship between states and citizen and between one citizen to another. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணக்கூடியதும் கோர்ட்டு தான். இப்போ எனக்கும் இன்னொரு ஒரு பர்சன் ஏங்கிற பார்ட்டிக்கும் பிங்கிற பார்ட்டிக்கும் ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னா இந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணக்கூடியதும் யார்? கோர்ட்டு. அந்த கோர்ட்டு சொல்கிற ரூலுக்கு பேர் தான் என்ன? லா. ஸோ இப்போ கிளியராக படிச்சிங்கன்னா புரியும். செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு செட்டு, ஏதோ ஒரு ரூல்ஸோட செட்டு. யார் என்ஃபோர்ஸ் பண்ணுவா? கோர்ட்டு தான் என்ஃபோர்ஸ் பண்ணுவோம், வேறு யாரும் பண்ணக்கூடாது. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுது. அது முக்கியமான பாயிண்ட் கிடையாது. இங்கே தான் முக்கியம். நம்ம ஸ்டேட்டுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை நமக்கும் இன்னொரு ஒரு பர்சனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதுக்கான இருக்கிற டிஸ்பியூட்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கோர்ட்டு. அந்த கோர்ட்டு சொல்கிற டெசிஷனுக்கு பேர் தான் லா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சோர்சஸ் ஆஃப் லாவில் லாவோட மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆரிஜினேஷன் எதுலேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக ரீச் ஆகிருக்குமான்னு தெரியாது. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி உங்களோட சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் இந்த வீடியோவிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎஸ்க்கு வந்து எல்லா லெசன்ஸும் போட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.